அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாக் வந்து கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப அன்ஈஸியாக மெஸ்ஸியாக வச்சுருந்தேன் நான். ஸோ அதை க்ளீன் பண்ணுற விலாக் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். இதில் சின்ன சின்ன ஐடியாஸ், டிப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நார்மலாக நம்மளுக்கு ஏதாவது வேலை பார்க்கணுனாலே முதல்ல கிச்சன் நீட்டாக இருக்கணும். கவுண்டர் டாப்பை கூட நம்ம அப்படி இப்படி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஆனால் அந்த ஷெல்ஃப் இருக்குது பாருங்கள், பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரு 5 மந்த் இல்லைன்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் இந்த ஷெல்ஃபில் வந்து நான் கை வைக்க போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய ஷெல்ஃபு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ மேலே வந்து அந்த ஒரு பாதியில் உள்ளது மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பக்கத்தில் உள்ளது வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஷெல்ஃப் நம்ம அந்தளவுக்கு கண்ணில் இருக்காததுனால, கண்ணுப்படாதனால நம்ம வந்து கொஞ்சம் தேவையில்லாத சாமான்லாம் எடுத்து கொஞ்சம் அதை உள்ளே வச்சிடலாம் மேலே. ஸோ அது மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இதுக்கு வந்து பேப்பர்லாம் போடல. இது ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரியான ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ஒட்டினேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து லைசாலில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சிட்டு இந்த ஒரு கிளாத் வந்து தொடச்சிட்டு இது கூட ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு திரும்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி இருந்த ஒரு என்னோடய ஷெல்ஃபு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ என்னோட மசாலா ஜாமான் எல்லாமே நான் கிளாஸில் தான் வைப்பேன். நான் எப்போல்லாம் கிளாஸில் அந்த ஜாமான் காலியாகுதோ அப்போல்லாம் கழுவி வச்சுறதுனால எப்பயுமே க்ளீனாகவே இருக்கும். அதனால் எனக்கு அது தனியாக எடுத்து போட்டுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து நான் கொஞ்சம் தேன் பாட்டில் வாங்குவேன். ஸோ அந்த பாட்டிலையும் நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக 2வது ஷெல்ஃபையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு என்ன தேவை, நம்மளோட திங்ஸ் எதுக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஸோ இதில் நான் கொடுத்துருக்குற உங்களுக்கு டிப்ஸ் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து ஆரம்பிங்க. மேலேருந்துலேயும் ஒரு பாதி க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அடுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பாதிக்கு போகணும். இதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய பேக்கிங் ஐட்டம்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் அந்த ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன். அதையும் நான் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய பேக்கிங் திங்ஸ் என்னென்னுங்கிறத இந்த ஷெல்ஃபெல்லாம் நான் ஒரு நாள் தனியாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். என்னென்னலாம் நான் பேக்கிங் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு நாள் தனியாகவே வீடியோஸ் போடுறேன். ஸோ ப்ராப்பராக எனக்கு வேணுங்கும் போது டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷெல்ஃபை. எனக்கு கிச்சனுக்குன்னு தேவைப்பட்டது அந்த மேலே உள்ள 3 ஷெல்ஃப் மட்டும் தான். மற்ற கீழே 2 ஷெல்ஃப் வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக சென்னை போனப்போ வாங்கினது இந்த டாப்பர்ஸ் எல்லாம். கூடவே இந்த ஸ்பேஸருக்கான லைட்லாம் வந்தது. ஸோ அவங்களாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்ததுனால அதையும் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதனுடைய வீடியோஸ் தனியாக வந்து செப்ரேட்டாக நான் பேக்கிங்கான வீடியோஸ் போடுறேன். பேக்கிங் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதுக்கு போடுறேன். எனக்கு தேவைங்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னுடைய கிச்சன் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு நான் பேப்பர் போடாமல் இந்த மாதிரி ஷீட் போட்டதுனால எனக்கு அதில் தண்ணி எதுவுமே படாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் ஒரு 5 மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணுவேன், கட்டாயம் மெயின்டைன் பண்ணுவேன். கூடவே ஒரு சில ஜாமான்லாம் வந்து காலியான இருந்தது, அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். எப்பயுமே கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு சமைக்கவே தோணும். ஸோ நீங்களும் உங்கள் ஷெல்ஃபு, மெயினாக கிச்சனுடைய ஷெல்ஃப் வந்து க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம குடும்பத்தோடைய ஆரோக்கியமே நம்ம கிச்சனில் தான் இருக்குது. ஸோ கூடவே எனக்கு வந்து ப்ரௌனி ஆர்டர்ஸும் இருந்தது. அதையும் வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதுசாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல். நன்றி.